ஆண்டவர் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக, ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் நம்மத்தில் வெளிப்படும்படியாக, இந்த ஆராதனை கர்த்தருடைய தெய்வீக ஆளுகை, தெய்வீக பிரசன்னம், தெய்வீக மகிமை நம்மத்தில் கடந்து வரும்படியாக, இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரை உண்மையாய் ஆவியோடும் உண்மையோடு கூட தொழுது கொள்ளும்படியாக நம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், நாங்கள் உம்மை வணங்குகிறோம், நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஐயா, ஒரு தெய்வீக மகிமை எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும், ஒரு தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும், ஒரு தெய்வீக ஆளுகை எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும். கர்த்தருடைய மகிமை எங்களை தாங்கட்டும் ஐயா, தாங்கட்டும் ஐயா. இரக்கத்தினால் முடி சூட்டுங்கப்பா, இரக்கத்தினால் முடி சூட்டுங்க. ஒரு தெய்வீக பிரசன்னத்தினால் கர்த்தர் எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையின் பிரசன்னம், உடைய ஆளுகை ஆண்டவரே எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும் ஐயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மகா கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த பரலோகத்தின் பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் கர்த்தர் எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக, எங்கள் ஆராதனை கர்த்தர் பிரியப்படுவீராக. நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே, ஆராதனை கேட்கிற வசனங்கள் உடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. கர்த்தருடைய மகிமை எங்கள் மத்தியிலே கடந்து வந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தருள்வீராக. ஆண்டவரே, ஆன்லைன் மூலம் ஆண்டவரே ஸ்தோத்திர, இந்த ஆராதனையை கேட்கிற வசனத்தை கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர் முயற்சி, ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவரை உண்டு பண்ணபடியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டுடைய இரக்கம், ஆண்டவருடைய தெய்வீக பாதுகாவல் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் ஐயா. இந்த ஆராதனை முழுவதையும் கர்த்தர் நடத்துவீராக. உடைய கிருபை மாத்திரம் கூட நடத்தட்டும் ஐயா. எல்லாவற்றும் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீராளுகை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என்னோட கூட சேர்ந்து பாடும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். எந்த நுள்ளும் புது கவி ஆலை பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா.
பாடலை பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் போதுமானவராகவே இருக்கிறார். அவர் நன்மையானவைகளை செய்கிற தெய்வம், ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை செய்கிற தெய்வம். இன்னைக்கு நம்மத்தில் அவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். நான் அழுதால் என் அழுதாய் என்று கேட்பவர் நீர்தானே, தோல்வழிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீர்தானே. நான் அழுதால் என் அழுதாய் என்று கேட்பவர் நீர்தானே, தோல்வழிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீர்தானே. நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று சொல்ல என் கண்களை மூடணும். இவன் சாதித்தான் என்று சொல்ல தலை நிமிர்ந்து நடக்கணும். எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது
நமக்காக அன்பு கூர்ந்து கல்வாரி சிலுவையிலே தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்த தெய்வம் நம்மை விலைக்கிரயமாய் நம்மை மீட்டிருக்கிறார். நம்மை விலைக்கிரயமாய் மீட்டிருக்கிறார். நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? நாம் பிறக்கிறதற்கு முன்பாகவே நம்மை பிரித்தெடுத்த தெய்வம், அவருக்காக வாடுவதற்காய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருக்காய் வாடும்படியாய் கர்த்தர் நம்மை வேறு பிரித்து எடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க, என் மீது அன்பு கூர்ந்து
ஆண்டவர் இன்றைக்கு நல்லவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்து உம்மை ஆராதித்தோம் ஐயா. உம்மை துதித்தோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். கர்த்தர் எங்களோடு இந்த பகல் வேளையிலே நீர் கடந்து வந்திருக்கிறீர் ஐயா. இந்த மேலான கிருபைகளுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் என்ன எதிர்பார்ப்புகளோடு கூட இருக்கிறாங்களோ, நம்முடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் கர்த்தர் ஆண்டவரை பூர்த்தி பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு இடைபடுங்க, எங்களோடு பேசுங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை வெளிப்பட பண்ணு ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றம் கடந்து வரட்டும். எல்லாவற்றையும் திரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட நாம் இருக்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலேயும் இப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தனக்காய் ஜீவனையே நமக்காக ஒப்பு கொடுத்து விலைக்கிரயமாய் நம்மை மீட்டெடுத்திருக்கிற தெய்வம் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய அன்பு குறைந்து போவது இல்லை. ஒருவேளை ஆங்காங்கே நாம் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம். எங்கிருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் அவர் அன்புள்ளவராகவே இருக்கிறார். நம் வேதத்திலே ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார். போதும். இங்கே பிரசங்கி சொல்லும் பொழுது சொல்லுகிறான், மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். ஆனால் மனுஷன் எவைகளை தேடிக்கொண்டானா? அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு வந்திருக்கிற நாம் இன்றைக்கு அநேக ஆண்டவரை அறிந்து கொண்ட தேவ பிள்ளைகள், ஆண்டவருக்காக வாழுகிறேன் என்று சொல்லி மார்தட்டி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையில மேல் பிரகாரமாக ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? ஆண்டவர் வேதம் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், மனுஷனை செம்மையானவனாய் ஆண்டவர் உண்டாக்கினார். அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு பழுதும் இல்லாமல் எந்த விதத்திலே அவரை சிருஷ்டிக்க வேண்டுமோ, எந்த விதத்திலே அவனை நடத்த வேண்டுமோ, அவன் எந்த ஒரு கபடும் இல்லாதபடிக்கு அவன் வாழ்க்கையை கர்த்தர் செம்மையாய் தான் படைத்திருந்தான். ஆனால் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான். மனுஷனுடைய எண்ணங்கள் இன்றைக்கு தந்திரமானவைகளை செய்கிறதுல இன்றைக்கு மாறிவிட்டார்கள். இன்றைக்கு மனுஷனுடைய இருதயம் எல்லாம் எப்படி இருக்கிறதுனா, உபாயமான காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகளை, ஆண்டவருக்கு அப்பாற்பட்டவைகளை, ஆண்டவருக்கு விரோதமானவைகளை செய்கிறதுல மனுஷனுடைய எண்ணங்கள் எல்லாம் துரிதமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. எவைகளை அழிக்க வேண்டும், எவைகளை உடைத்தறிய வேண்டும், எவைகளுக்கு விரோதமாய் எழும்ப வேண்டும், எவைகளுக்கு விரோதமானவைகளை செய்ய வேண்டும், தன்னுடைய எண்ணங்கள் எல்லாம்
நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே இன்றைக்கு பெருக்கத்தை பிசாசானவர் விரும்புகிறது இல்லை. ஆசீர்வாதத்தை பிசாசு விரும்புவது இல்லை. ஆசீர்வாதத்தை பிசாசு இன்றைக்கு அவன் அழிப்பதற்காக பல விதங்களிலே எத்தனை பண்ணி கொண்டிருக்கிறான். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையும் சரி, இரண்டு விதமான வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதங்களை கெடுப்பதற்கு என்னெல்லாம் திட்டம் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் பிசாசு ஒரு புறத்திலிருந்து அவன் நமக்கு விரோதமாய் சதிகளை, நமக்கு விரோதமாய் பாச வலைகளை, நமக்கு விரோதமாய் நாசமான காரியங்களை இன்றைக்கு அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பிசாசு பல விதங்களிலே போராடி கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ணும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களையும் பிசாசு வேதம் சொல்லுகிறது போல தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். மனுஷன் தந்திரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். தந்திரமானவைகளை இன்றைக்கு உலகத்தில் அவன் செய்து கொண்டிருக்கிறான். அநேக தந்திரமான காரியங்கள் வேதத்திலேயும் அன்றைக்கு வாழ்ந்த நாட்களிலேயும் நடந்திருக்கிறது. நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்த்தீங்கன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10, 11, 12 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது வாசிங்க. யாத்ராகமம் 1வது அதிகாரம் 10, 11, 12. அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றால், அப்படியே அவர்களை சுமைக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோ, ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பழுகி பெருகினார். அடுத்த அந்த பகுதியில் வாசிக்க அடுத்து, ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி தந்திரம் பண்ணுகிறானா, நம்முடைய ஆசீர்வாதத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டம். மனுஷனும் அவைகளை தான் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னைக்கு அநேக ஒருவர் நல்லா இருக்கிறத பார்த்தா இன்னொருத்தருக்கு என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா பிடிக்க மாட்டேங்குது. ஒருத்தர் நல்லா இருந்துட்டா, அது ஊழியக்காரனா இருக்கலாம், அல்ல விசுவாசிகளா இருக்கலாம். நேற்று தினத்தில் ஒரு மனிதன் பேசும் பொழுது அவர் சொல்றாரு, விசுவாசிகள் பெருகுகிறத, விசுவாசிகள் நல்லா ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா, விசுவாசிகள் நல்லா வேத வசனத்தை போதித்து விட்டார்கள்னா ஊழியக்காரங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு. இப்ப நான் சொன்னேன், அவங்க ஊழியக்காரங்க அல்ல. ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம்னா நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்த்து நம்ம எரிச்சல் அடைகிறோம்னா நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம வாழ்க்கை சரியில்லை, நம்முடைய எண்ணங்கள் சரியில்லை, நம்ம எடுக்கிற திட்டங்கள் சரியில்லாதது. ஒரு மனிதன் அவன் நல்லா இருக்கிறான், அவனை பார்த்து நீ நல்லா இருக்கு சொல்றதுதான் ஆண்டவர் நமக்கு வேதத்திலே கற்றுக் கொடுத்திருக்கிறது. இங்க இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படியாக எவ்வளவோ திட்டம் பண்ணுகிறான். ஆனா எந்த அளவுக்கு நெருக்கப்பட்டார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவு நெருக்கப்படுகிறோமோ, எந்த அளவு நெருக்கம் நம்மை சுற்றிலும் இருந்து கொண்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் அதே இடத்துல நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நெருக்கம் வர வர, நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வர வர, நம்முடைய வாழ்க்கையில நிந்தனைகள் வர வர, நம்முடைய வாழ்க்கையில அவமானங்கள் வர வர கர்த்தர் நம்மை கீழ் நோக்கி போக அல்ல,
இவ்வளவு நெருக்கங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார், இவ்வளவு பாடுகளை வைத்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு ஒருவேளை தனி மனிதனாய் தனி மனுஷியாய் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி நம்முடைய வாழ்க்கையை கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னா ஒரு நாள் வரும், அன்றைக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிறார். இந்த நாட்கள் முடியும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த நெருக்கத்தை கண்டு, இந்த பாடுகளை கண்டு, இந்த அவமானத்தை கண்டு, இந்த நிந்தைகளை கண்டு, ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்கிறதான ஒரு கேள்விக்குறியோடு அல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சொல்கிறேன், உனக்கு வந்த நெருக்கம் எதற்கு என்று சொன்னால், உன்னை சுற்றி பார்வோனே கர்த்தர் எதற்காக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உனக்கு ஒரு பெருக்கத்தை கொடுப்பதற்காக. மனுஷனுடைய எண்ணம் எல்லாம் அநேக தந்திரங்களை பண்ணி உன்னை விழப்பண்ணுவதற்கு அவன் எத்தனை பண்ணுகிறான். ஆண்டுடைய எண்ணம் எல்லாம் எப்படின்னா உன்னை உயர்த்துவதற்கு தான் கர்த்தருடைய திட்டம், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு தான் அவனுடைய திட்டம். இரண்டாவது நாம் வேதத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வாசிங்க எபேசியர் 4:14. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றுகளினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அல்லேலூயா. இங்கே அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தந்திரமுள்ள போதகம். அது எப்படிப்பட்ட போதகமா? மனுஷனை சூதும் உள்ள போதகம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த இப்ப இருக்கிற இந்த காலகட்டங்கள், நம்ம வாழுகிற இந்த காலகட்டங்கள், இன்னைக்கு எல்லாரும் வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எல்லா இடங்களிலேயும் உபதேசங்கள் பெருகிவிட்டது. முகநூல திருப்பி பார்த்தா நம்ம லைவ் போடுற மாதிரி ஏகப்பட்ட பேர் லைவ் போடுறாங்க. யூடியூப்ல அநேக பேர் லைவ் போடுறாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தியம் எப்படி இருக்கிறதுனா, அது எப்படிப்பட்ட சத்தியமா இருக்கிறதுனா, இன்றைக்கு சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு சத்தியம். இன்றைக்கு அநேக உபதேசங்கள் எப்படி இருக்கிறதுனா, இந்த சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான சத்தியத்தை போலவே இருக்கிறது. பணத்திலே குறியா இருக்கிறான். பண ஆசை, வேதம் சொல்லுகிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி என்ன செஞ்சிட்டாங்களா? போயிட்டாங்க. இன்னைக்கு அநேக ஊழியர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, பணத்திற்கு நேராக தன்னுடைய கவனத்தை திருப்பி விட்டாங்க. இன்னும் குறிப்பா சொன்னோம்னா, லைவ் போட்டுட்டா அநேக பேர் கொட்டி கொட்டி கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு அதுதான் சத்தியம். உண்மையாய் அவளுடைய இருதயத்திலே கிரியை செய்ய வேண்டும், வசனத்தை வசனமாய், சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும் என்கிறதையெல்லாம் மறந்து போய்விட்டான். இன்னைக்கு நிறைய பேர் கிருபையின் சத்தியம், ஆசீர்வாதத்தின் சத்தியம். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் கிருபையை குறித்தே தான் போதித்துக் கொண்டிருப்பார். ஒரு நாள் அவர் சொன்னார், நான் கடவுள்னு சொன்னார். ஆமா, அதுக்கும் சில உபதேசங்களை எல்லாம் சொல்றாங்க, நான் கடவுள், நம்மளாரும் கடவுள் அப்படின்னு எல்லாம் வியாக்கியானங்களை கொடுக்குறாங்க. ஆனா இப்படி சொன்னவங்களை பாத்தீங்கன்னா, நான் கடவுள்னு சொன்னாரு, ஒரு வாரத்துல மனைவி இறந்து போயிட்டாங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். தந்திரமாய் போதிக்கிறாங்க. எப்படியெல்லாம் தந்திரமாய் ஜனங்களுக்குள்ள கிரியை செய்ய வேண்டுமோ. ஏன்னா பிசாசு பல விதங்களிலே இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து வைத்திருக்கிறான். இன்னைக்கு உபதேசம் கேட்காம இல்லை, பல இடங்களிலே கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு ஜனங்களை எப்படி வஞ்சிக்கிறார்கள்னா, எப்படித்தான் ஆன்லைன் மூலமா ஜனங்களை வஞ்சிக்கிறதற்கு கூட்டம் பெருகிவிட்டது. அருமையான தேவ ஜனமே, நான் ஒன்றே ஒன்று சொல்ல முடியும். நான் அதிகமாக யோசிக்கிற ஒரு காரியம்,
இந்த தடை உத்தரவெல்லாம் முடிஞ்சு ஒருவேளை சபை மறுபடியும் ஆரம்பிக்கப்படும் பொழுது எத்தனை பேர் உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்க வருகிறார்கள் சொல்லி அப்பதான் தெரியும். எத்தனை பேர் உண்மையாய் ஆராதிக்க வருகிறான். கடந்த நாள் ஒரு நண்பரிடத்துல பேசும் பொழுது அவர் சொன்னாரு, இப்பதான் தெரியும் எத்தனை பேர் கள்ள தீர்க்கதரிசிகள், எத்தனை பேர் கள்ள போதகர்கள், எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையை உண்மையாய் அர்ப்பணித்து ஆண்டவருக்காய் வாழுகிறார். போகிற போல் நிலைமைகளை பார்க்கும் பொழுது எத்தனை பேர் நம்ம உயிரோடு இருப்பேன்னு தெரியாது ஒரு பக்கம். ஆனா ஒன்று, சூது வஞ்சிக்கிறதற்கு மேதுவான பணத்திற்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு விழுந்து போகிற ஒரு கூட்டத்தை போல ஒரு கூட்டமாய் அல்ல நம்முடைய வாழ்க்கை. பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தருக்காய் உண்மையாய் இருக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்காய் உண்மையாய் இருக்கிற ஒரு கூட்டத்தை நான் ஆணித்தரமாய் சொல்ல முடியும். இந்த உத்தரவு என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் ஒரு குறையும் எங்களுக்கு வைக்கல. நான் ஆணித்தரமாய் சொல்ல முடியும். யார்கிட்ட போய் நீ ₹1 கொடுன்னு பிச்சை எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் விடல. ஆனா இந்த தடை உத்தரவு வர்றதற்கு முன்னாடி போஷித்ததை விட இப்ப பல மடங்கு கர்த்தரனை போஷிக்கிறார். நம்முடைய விசுவாசம் கொஞ்சம் கூட வாங்கி போய்விடக் கூடாது. பணத்திற்கோ பொருளுக்கோ நம்முடைய ஜீவியத்தை நாம் செயல்படுத்தி விடக்கூடாது. நம்முடைய சிந்தனை எவைகள் மேல் இருக்கணும்னா, ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற வேதத்தை நான் உண்மையாய் போதிக்கிறவர்களா இருக்கணும். உண்மையாய் இன்னைக்கு ஈஸியா பிசாசு வசனத்தை அது துருபதேசமாய் பரப்புவதற்கு வேகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஒரு கூட்டம் சொல்லுது சபைக்கு போகாத, ஒரு கூட்டம் சொல்லுது நீ ஆண்டவரை ஆராதிக்காத, ஒரு கூட்டம் சொல்லுது நீ கைதட்டாத, நீ கைதட்டி பாடாத, ஒரு கூட்டம் சொல்லுது அல்லேலூயா சொல்லாத. ஆனா ஒன்று சொல்லுகிறது, வேதம் நம்முடைய கரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற வேதம் எல்லாருக்கும் ஒண்ணு போலதான் கொடுத்திருக்கு. வேதத்துல அல்லேலூயா சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்துல கைதட்டி பாடணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்துல நீ ஆவியில ஜெபிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நிய பாஷை வரங்களை நீங்க விரும்பணும்னு சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இவைகளெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டாலும் நம் ஜீவியம் இன்னைக்கு அநேகருடைய ஜீவியம் எப்படின்னா வேதத்தை பார்க்கிறதல்ல. சிலர் பேசுகிற வார்த்தைகளை கேட்கும் பொழுது கொஞ்சோடு மட்டும் பிடிச்சிட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அருமையான தேவ ஜனமே, நம்ம ஒன்றே ஒன்றுதான், சத்தியத்தை சத்தியமாய் போதிப்பதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அது ஊழியரா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி. மூன்றாவது நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதே 2 பேதுரு 2வது அதிகாரம் 14வது வசனத்துல எப்படி பிடிக்கிறாங்கன்னா, வாசிங்க 2:14, 2 பேதுரு 2:14. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோடாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார்னா, உறுதி இல்லாத ஆத்மா நிறைய அப்படி இருக்கும். அநேக சபைகள் அப்படி இருந்திருக்கும். அங்க போனா நல்லா இருக்கு, இங்க போனா நல்லா இருக்கும். அவங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, இவங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, அவங்க நல்லா கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாங்க. உறுதி இல்லாத ஆத்மாக்கு தந்திரமாய் பிடிப்பதற்கு ஒரு கூட்டம் சுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனா ஒன்று, நீங்களும் நானும் கவனம் உள்ளவர்களா இருந்தா நமக்குரியவைகளை கர்த்தர் நமக்கு தானாய் தருவா. நமக்குரியவைகளை கர்த்தர் தானாய் தருவா. 2 பேதுரு 2வது அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்கள் கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். போது அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், கேட்டுக்கு ஏதுவான போதனை. பரலோகத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும் சொன்னா, முதல்ல பூமியில பரிசுத்தமா இருக்கணும்.
ஒருத்தர் அன்னைக்கு வேத வார்த்தை கொடுக்கிறாரு, நீ பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா உன் இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? பாவம் செஞ்சாலும் பரலோகத்துக்கு போயிடலாம். அதனாலதான் இன்னைக்கு பாவம் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த பூமியில பரிசுத்தமா இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் சொல்லுகிறது, யோபு 5வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், வாசிங்க. யோபு 5வது அதிகாரம் 12வது வசனம். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடி அவருடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். அருமையான தேவ ஜனமே, உண்மையாய் கர்த்தருக்கு பிரியமாய் நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தந்திரக்காரருடைய உபாயங்களை எல்லாம் கர்த்தர் அடித்து நொறுக்கி போடுவார். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய சமூகத்திலே நமக்கு விரோதமாய் பல தந்திரங்களை பிசாசு பண்ணலாம். பல தந்திரங்களை பிசாசானவன் பல விதங்களிலே நமக்கு விரோதமா பண்ணலாம். ஆனா எது பண்ணினாலும் சரி, கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருப்பார். ஆண்டவர் செய்ய வேண்டியவைகளை எந்த மனிதனாலும் தடை பண்ண முடியாது. நமக்கு விரோதமாய் நெருக்கம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், ஒருவேளை பணம் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் தருவதற்கு என் ஆண்டவரால் கூடும், என் ஆண்டவரால் முடியும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கம் இவைகளுக்குன்னா நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு தான் இப்படிப்பட்ட நெருக்கத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். யோபு சொல்லுகிறான், நன்மையை பெற்ற யோபு தன்னுடைய வாழ்க்கையில மனைவிடத்துல சொல்லுகிறான், நன்மை பெற்ற நாம் தீமையும் அனுபவிக்க வேண்டாமா? நம்முடைய வாழ்க்கையில இந்த தீமை எதற்கு வருகிறதுனா, இது ஒரு நன்மையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நம்முடைய சபைகளில் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார், நம்முடைய குடும்பங்களில் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதுனால தான் இவ்வளவு நெருக்கங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவரிடத்தில் கேள்விகளை கேட்பதை விட்டுவிட்டு ஒன்றே மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவரே, எனக்கு இவைகளை எல்லாம் எதற்கு கொடுத்திருக்கிறீர்னா, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறீர் ஐயா. அது எத்தனை மாதம் தடையா இருந்தா கூட அத்தனை மாதங்கள் முடியும் பொழுது பார்வோனுடைய இருதயத்தை மாற்றின கர்த்தர், பார்வோனுடைய கடினமான இருதயத்தை மாற்றின கர்த்தர், அந்த உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட பார்வோனா இருந்தாலும் அந்த பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். பார்வோனுடைய கடினமான இருதயம் மாற்றப்பட்டது போல இந்த தேசத்திலே பார்வோனை போல கடினமான இருதயம் உள்ளவர்கள் எல்லாரும் இருக்கலாம். அவருடைய இருதயங்களை எல்லாம் கர்த்தர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய தானியேல் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில நெருக்கம் எதற்கு தெரியுமா? ஒரு பெருக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு பெருக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எவைகளெல்லாம் தடையா இருக்கிறதோ, எவைகளெல்லாம் தடையா இருக்கிறதோ, எவைகளெல்லாம் இடுக்கமா இருக்கிறதோ, எவைகளெல்லாம் நெருக்கமா இருக்கிறதோ, எவைகளெல்லாம் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறதோ, எவைகளெல்லாம் வேதனையோடு இருக்கிறதோ, எவைகளெல்லாம் நிந்தையோடு இருக்கிறதோ, எவைகளெல்லாம் அவமானத்தோடு இருக்கிறதோ, எவைகளெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறதோ, எவைகளெல்லாம் உன் வாழ்க்கையில விழுந்து போயிருக்கிறதோ, உன் வாழ்க்கையில நொறுக்கப்பட்டிருக்கிறதோ, அவைகளெல்லாம் கர்த்தர் உன் வாழ்க்கையில மறுபடியும் தந்து ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் உனக்கு தர விரும்புகிறார். அருமையான தேவச்சனமே, அநேகர் இன்றைக்கு அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொள்ளுகிறாங்க. இருதயம் சரியில்லை, இருதயத்தில் உள்ள குணங்கள் சரியில்லை, இருதயத்தினுடைய எண்ணங்கள் சரியில்லை, இருதயத்தினுடைய நிலைமைகள் சரியில்லை. இன்றைக்கு மற்றவர்களை கெடுத்து வாழுகிற வாழ்க்கை வாழுகிற கூட்டம் பெருகிவிட்டது. ஆனா ஒன்று, நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார்னா, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். தேவ பிள்ளையே, இந்த நாட்களை கர்த்தர் உனக்கு எதற்கு தந்திருக்கிறார்னா, நீ அவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காக.
அவருக்கு உனக்கு உள்ள தொடர்பு அது ஆணித்தரமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உனக்கு ஜீவியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிற இடத்துல நம்முடைய கண்களை மூடுவோமா? ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கை ஆண்டவரே இந்த நாட்களை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறேன். என்னை சுற்றிலும் ஆண்டவரே தந்திரக்காரர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? என்னை சுற்றிலும் ஒரு கூட்டம் தந்திரம் பண்ணுகிற கூட்டம் இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியிலே நான் பெருக்கத்தோடு வாழுவதற்கு நீர் எனக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீர் ஐயா. ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீர் ஐயா. ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யப்பா, எங்களுக்கு உதவி செய்யப்பா ஐயா. ஆண்டவரே, உடைய கிருபை எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். தேவ கிருபை, தேவ பல எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. இயேசுப்பா, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. அவர் வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. செங்கடல் உனக்கு முன்னானதோ, சேனைகள் எல்லாம் பின்னானதோ. செங்கடல் உனக்கு முன்னானதோ, சேனைகள் எல்லாம் பின்னானதோ. சேனையின் கர்த்தர் இருக்கின்றார், சேதமின்றி காப்பார் கலங்காதே. அவர் சேதமின்றி காப்பார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நம்மோடு கூட இருக்கிற தெய்வம் பெரியவர். அவர் நம்மை முடிவுபடி அந்த நடத்த போதுமானவர். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய சமூகத்திலே கடந்து வருவேன், உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்த மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, ஆண்டவர் உபாயம் பண்ணுகிறவர்களாய் அல்ல ஆண்டவரே, ஆண்டவரை தந்திரக்காரனை போல தந்திரம் பண்ணுகிறவர்களாய் அல்ல ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டும் என்று சொல்லி வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். விசேஷமாய் ஆண்டவரே, உலகம் எங்கில இருக்கிற கொள்ளை நோயிலிருந்து, கொரோனாவிலிருந்து கர்த்தர் ஒரு பரிபூர்ண சுகத்தை தேசத்திலே கட்டளையிடுவீராக. பட்டணங்கள், கிராமங்கள், ஆண்டவரே தெருக்களிலே உடைய இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். உலகமெங்கிலும் நாங்கள் இரத்தத்தை தெளிக்கிறோம். ஒரு பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை கடந்து வந்து ஒரு தெய்வீக
உடைய பிள்ளைகள் என்ன எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்களோ அவைகளை வாய்க்க பண்ணும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும், கஷ்டம் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும். ஆண்டவரே, சமாதானம் உள்ளவர்களுக்கு சமாதானத்தை கொடு, சந்தோஷத்தை கொடு, ஒரு நிம்மதியை ஆறுதலை உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பீரா. நன்மையினால் நிரப்புங்க. தேவ கிருபை பாதுகாவல் கூட எல்லாவற்றையும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும், நாங்கள் சிறுகவும் நீர் பெருக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் பாதுகாவலும் நிகழ்ந்த சதா காலங்களிலும் சேஷமான உலகங்கள் வருகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளோடும் இன்னும் கூட இருந்து காப்பதாக. ஆமென். அல்லேலூயா.